Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜன் லாரா, அத்தியாயம் 13. சிகாகோ லாராவை பிரமிக்க பண்ணியது. அவள் இதுவரை பார்த்திருந்த ஊர்களில் மிகப்பெரியது ஹாலிஃபேக்ஸ் தான். சிகாகோவிடம் ஒப்பிடும்போது அது வெறும் குக்கிராமமாக தோன்றியது. எப்போதும் சத்தமும் சந்தடியும் உள்ளதாக, சுறுசுறுப்பும் துருதுருப்பும் மிகுந்ததாக விளங்கியது சிகாகோ. ஒவ்வொருவரும் ஏதோ தலைபோகிற காரியம் இருப்பது போல பறந்து கொண்டிருந்தார்கள். ஸ்டீவன்ஸ் என்ற ஹோட்டலில் லாரா அறை எடுத்துக்கொண்டார். வரவேற்பு ஹாலில் குறுக்கும் நெடுக்குமாக சென்று கொண்டிருக்கும் பெண்களின் அழகழகான உடைகளை கவனித்த மறுநிமிடமே தான் உடுத்தியிருக்கும் உடைகள் ரொம்ப மோசம் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. கிளேஸ்பேக்கு இந்த உடை சரி, சிகாகோவுக்கு மறுநாள் காலையே அவள் செயலில் இறங்கினாள். பெரிய பெரிய துணிக்கடைகளும் காலணி கடைகளும் நகை கடைகளுக்கும் சென்று தேவையானதெல்லாம் வாங்கி கொண்டாள். ஒவ்வொரு பொருளை வாங்கும் போதும் பணம் காய்த்து தொங்குகிறது என்று நினைத்தாயா? சால்வேஷன் ஆர்மிக்கு போ, அனாதைகளுக்கு அங்கே துணி தருவார்கள் என்று கூறிய அப்பாவின் குரல் காதிலே ஒலிக்கும். தன் அறையில் இருந்த அலமாரியில் நிறைய புத்தம் புதிய உடைகளை வாங்கி அடைத்த பிறகே அவள் ஓய்ந்தாள். அடுத்து அவள் செய்தது டெலிஃபோன் டைரக்டரியில் மஞ்சள் காகிதங்களை புரட்டி ரியல் எஸ்டேட் தரகர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தது தான். பார்க்கர் அண்ட் அசோசியேட்ஸ் என்ற கம்பெனி தான் மிகவும் பெரிய விளம்பரம் கொடுத்திருந்தது. அவர்களுக்கு ஃபோன் செய்து மிஸ்டர் பார்க்கருடன் பேச வேண்டும் என்றாள். உங்கள் பெயர்? லாரா என்று சொல்லுங்கள். ஒரு நிமிடத்துக்கெல்லாம் ஒரு குரல் கேட்டது. ப்ரூஸ் பார்க்கர் பேசுகிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும்? அழகான புதிய ஹோட்டல் ஒன்று கட்ட நினைத்திருக்கிறேன், அதற்கு ஒரு நல்ல மனை தேவை. மறுமுனையில் உரலில் உற்சாகம் தெரிந்தது. நீங்கள் சரியான இடத்துக்கு தான் ஃபோன் செய்திருக்கிறீர்கள் மிஸ்ஸஸ் லாரா. மிஸ் லாரா. நல்லது. ஏதாவது குறிப்பாக இடம் மனதில் வைத்திருக்கிறீர்களா? இல்லை, உண்மை சொல்கிறேனே, சிகாகோ எனக்கு பழக்கம் கிடையாது என்றாள் லாரா. அதொன்று பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பல நல்ல இடங்களை எங்களால் காட்ட முடியும். வந்து ஒரு ஐடியா தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். உங்கள் பங்குக்கு பணம் எவ்வளவு போடுவீர்கள்? $30 லட்சம் என்றாள் லாரா, குரலில் பெருமை துணிக்க. நீண்ட நேரத்துக்கு மௌனம் நிலவியது. $30 லட்சம் என்றா சொன்னீர்கள்? ஆமாம். அதை கொண்டு ஒரு புதிய அழகான ஹோட்டல் கட்ட விரும்புகிறீர்கள்? ஆமாம். மறுபடியும் மௌனம். மிஸ் லாரா, சுற்றுப்புற ஊர்களில் ஏதாவது கட்டவோ வாங்கவோ உங்களுக்கு விருப்பம் உண்டா? கிடையாது கிடையாது என்றார் லாரா. மாறாக இங்கே சிகாகோவிலேயே அழகான உயர்தரமான ஹோட்டல் கட்டத்தான் உத்தேசித்திருக்கிறேன். $30 லட்சம் வைத்துக்கொண்டா? பார்க்கர் சூழ் கொட்டினார். மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு உதவ முடியும் என்று தோன்றவில்லை. தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு டெலிஃபோனை வைத்தாள் லாரா. மஞ்சள் பக்கங்களை மீண்டும் புரட்டி மேலும் அரை டசன் கம்பெனிகளை கூப்பிட்டு பேசினாள். யதார்த்த நிலைமை என்னவென்று அன்று பகலுக்குள் லாராவுக்கு புரிந்துவிட்டது. அவளுடைய $30 லட்சம் பங்காக வைத்துக்கொண்டு அவள் விரும்புகிற மாதிரி முதல் தரமான இடத்தை வாங்கித்தர யாருமே தயாராக இல்லை. எல்லாரும் ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி சொன்னார்கள். சுற்றுப்புற வட்டாரத்தில் ஒரு மலிவான ஹோட்டலை கட்டலாமே என்று. ஒரு நாளும் இல்லை என்று தனக்குள் தீர்மானித்துக் கொண்டாள் லாரா. அதற்கு பதில் கிளேஸ்பேக்கு திரும்பி சென்று விடலாமா என்று கூட தோன்றியது அவளுக்கு. எப்படிப்பட்ட ஹோட்டலை கட்ட வேண்டும் என்று பல மாதங்களாக அவள் கனவு கண்டு வந்தாள். மனதுக்குள் அந்த கட்டிடம் அசலாகவே உருவாகி இருந்தது. நேர்த்தியான விஸ்தாரமான முப்பரிமாணமும் உள்ள ஹோட்டல் கட்டிடத்தை அவள் கற்பனை செய்து வைத்திருந்தால் அங்கே வருகிற ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வீட்டில் இருப்பது போல உணர வேண்டும். அதுதான் அவள் திட்டம். பெரிய பெரிய ஸ்வீட்கள் கொண்டதாக அந்த ஹோட்டல் இருக்கும். ஒவ்வொரு ஸ்வீட்டிலும் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பறை, ஒவ்வொரு அறையிலும் கணப்பு வசதி கொண்ட நூலகம், வசதியான சோஃபாக்கள், சாய்வு நாற்காலிகள், ஒரு பெரிய பியானோ, 2 பெரிய படுக்கை அறைகள், நீளமான விழாண்டா, சிறிய சிற்றுண்டி அறை, மதுபான அலமாரி. இவ்வளவும் அவள் மனத்தில் திட்டவட்டமாக உருப்பெற்று விட்டன. ஆனால் அந்த ஹோட்டலை எப்படி கட்டப்போகிறோம் என்பதுதான் அவளுக்கு தெரியவில்லை. அன்று அவள் ஒரு சிறிய அச்சகத்துக்கு சென்றாள். எனக்கு ஒரு 100 விசிட்டிங் கார்டு அடித்து தர முடியுமா என்று கேட்டாள். நிச்சயமா, என்ன அச்சிட வேண்டும்? மிஸ் லாரா என்று போட்டு கீழே வீடு மனை பிஸ்னஸ் என்று போடுங்கள். சரி மிஸ் லாரா, 2 நாளில் அச்சிட்டு தந்துகிறேன். இன்று மாலையை கொடுங்கள் ப்ளீஸ் என்று கேட்டுக்கொண்டாள் லாரா. அடுத்த வேலையாக சிகாகோ நகரம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள முனைந்தாள். அவென்யூகளிலும் வீதிகளிலும் நடந்தாள். ஏரிக்கரை ஓரங்களிலும் பூங்காகளிலும் மிருகக்காட்சி சாலைகளிலும் கால்ஃப் மைதானத்திலும் உப்பங்கழி பிரதேசத்திலும் திரிந்தாள். மார்க்கெட்டுகளுக்கு சென்றாள்.
சிகாகோ பற்றிய புத்தகங்களை வாங்கி கரைத்து குடித்தாள். சிகாகோ நகருக்கு புகழ் தேடி தந்த கலைஞர்களை பற்றியும் எழுத்தாளர்களை பற்றியும் ராஜதந்திரிகளை பற்றியும் படித்தறிந்தாள். பழம்பெருமை படைத்த குடும்பங்கள் சிகாகோவில் என்னென்ன உள்ளன என்பதை தெரிந்து கொண்டாள். ஏரிக்கரையில் இருந்த அவர்களுடைய பங்களாக்களையும் சுற்று வட்டாரத்தில் உள்ள அவர்களுடைய பெரும் எஸ்டேட்டுகளையும் பார்வையிட்டாள். நகரத்தின் தென்பகுதியை பார்த்தபோது அவளுக்கு தன் சொந்த ஊரில் இருப்பது போல மனசுக்கு ஒரு தெம்பு ஏற்பட்டது. ஏனெனில் அங்கு ஸ்வீடனிலிருந்தும் போலண்டிலிருந்தும் அயர்லாந்திலிருந்தும் லித்துவேனியாவிலிருந்தும் மக்கள் வந்து குடியேறியிருந்தார்கள். கிளேஸ்பேயில் இருப்பது போல உற்சாகமாக இருந்தது அவளுக்கு. மீண்டும் தெருக்களில் நடந்து சென்றால் விற்பனைக்கு என்று அறிவிப்பு மாட்டியுள்ள கட்டிடங்களை ஆராய்ந்தாள். சம்பந்தப்பட்ட தரகர்களை அணுகி அந்த கட்டிடங்களின் விலை என்னவென்று விசாரித்த போது $600 லட்சம், $800 லட்சம், $1000 லட்சம் என்றே பதில் கிடைத்தது. விசாரிக்க அவள் கையில் இருந்த $30 லட்சம் அற்பமாகப்பட்டது. இனி என்ன செய்யலாம் என்று ஹோட்டல் அறையில் உட்கார்ந்து சிந்தனை செய்தாள். ஒன்று, நகரத்தின் ஏழ்மையான பகுதியில் ஒரு சின்ன ஹோட்டல் கட்டலாம், அல்லது ஊருக்கு திரும்பலாம். இரண்டும் அவளுக்கு பிடிக்கவில்லை. ரொம்ப தூரம் சென்று விட்டேன், முன் வைத்த காலை பின் வைப்பது என்பது இனிமேல் கிடையாது என்று உறுதி பூண்டாள். அடுத்த நாள் காலை ஒரு பேங்கிற்கு நுழைந்தாள். கவுண்டரில் இருந்த கிளார்க்கிடம் நேரே சென்று, உங்கள் வைஸ் பிரசிடென்ட்டுடன் பேச வேண்டும் என்று கூறி தன் விசிட்டிங் கார்டை கொடுத்தாள். 5 நிமிடத்தில் அனுமதி கிடைத்தது. பீட்டர்சன் என்ற வைஸ் பிரசிடென்ட் அவள் கார்டை கையில் உருட்டியவர், என உதவி வேண்டும் மிஸ் லாரா என்று கேட்டார். நடுத்தர வயதுக்காரர். பேச்சில் லேசான திக்கல் தெரிந்தது. நான் சிகாகோவில் ஹோட்டல் கட்ட விரும்புகிறேன், அதுக்கு பணம் கடன் வேண்டும் என்றார் லாரா. அவர் நட்புறவுடன் புன்னகை செய்தார். உதவி செய்வதற்காகத்தானே நாங்கள் இருக்கிறோம். என்ன மாதிரியான ஹோட்டல் கட்டப் போகிறீர்கள்? பிஸியான பகுதியில் ஒரு நட்சத்திர ஹோட்டல். நல்ல யோசனை தான். உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். என் பங்குக்கு என்னிடம் $30 லட்சம் தான் இருக்கிறது. அவர் மறுபடியும் புன்னகை செய்தார். பரவாயில்லை. அவள் உள்ளத்துக்குள் கும் என்று ஒரு பரவசம் பரவியது. உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா? ஆமாம், $30 லட்சம் கொண்டு எவ்வளவோ செய்யலாமே. அவர் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டார். எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. ராத்திரி என்னுடன் சேர்ந்து உணவு உண்ண வாருங்களேன், அப்போது இதை பற்றி பேசலாம். நிச்சயமாக வருகிறேன் என்றார் லாரா. நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? லாரா தன் ஹோட்டலின் பெயரை சொன்னான். சரி, 8 மணிக்கு அங்கு வந்து அழைத்து போகட்டுமா? ரொம்ப நன்றி சார் என்று சொல்லிவிட்டு லாரா எழுந்து கொண்டாள். உங்கள் பேச்சை கேட்ட பிறகு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? உண்மையில் நான் மனம் இடிந்து போயிருந்தேன். அதற்கு அவசியமே இல்லை என்றார் பீட்டர்சன். இனிமேல் நீங்கள் என் பொறுப்பு. சரியாக 8 மணிக்கெல்லாம் பீட்டர்சன் வந்தார். லாராவை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அழைத்து போனார். விருந்துண்ண அமர்ந்ததும் அவர் சொன்னார், நீங்கள் என்னை பார்க்க வந்ததை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் இருவரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க முடியும். அவளுக்கு புரியவில்லை. இருவரும் சேர்ந்தா? ஆமாம், இந்த ஊரில் அழகான பெண்கள் ரொம்ப பேர் இருக்கிறார்கள். ஆனால் உன்னை போல் அழகி யாருமே இல்லை. நீ ஒரு உல்லாச விடுதி நிறுவலாம், பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டுமே வரும்படியாக. லாராவுக்கு ரத்தம் உறைந்து போயிற்று. என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லையா? இன்னும் 6-7 அழகான பெண்களை நீ பிடித்தால் போதும். நாம் லாரா எழுந்து போய்விட்டாள். மறுநாள் மேலும் 3 பேங்குகளுக்கு சென்றாள். முதல் பேங்கின் மேனேஜர் அவள் திட்டத்தை கேட்டதும், நான் சொல்வதை கேள, இந்த திட்டத்தை உடனடியாக மறந்துவிடு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் என்பது ஆண்களின் துறை, பெண்களுக்கு அதில் இடம் கிடையாது என்றார். ஏன் அப்படி என்று தீனமான குரலில் லாரா கேட்டார். ஏனென்றால் கொலைக்கு அஞ்சாத முரடர்களும் அயோக்கியர்களும் நிறைந்த துறை இது. உன்னை உயிரோடு சாப்பிட்டு விடுவார்கள். கிளேஸ்பேயில் என்னை யாரும் உயிரோடு சாப்பிடவில்லை என்றார் லாரா. அவர் அவளை நோக்கி முன்புறம் குறிந்தார். நான் ஒரு சின்ன ரகசியம் சொல்லட்டுமா? சிகாகோ என்பது கிளேஸ்பே இல்லை. அடுத்த பேங்கில் மேனேஜர் சொன்னார், சந்தோஷமாக உங்களை உதவி செய்கிறோம் மிஸ் லாரா. ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் கொஞ்சம் கூட நடவாது. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் வைத்திருக்கும் பணத்தை கொடுங்க, அதை வேறொரு துறையில் மூலதனமாக போட்டு. அவர் பேச்சை முடிக்கும் முன்பு லாரா வெளியேறிவிட்டாள். 3வது பேங்கின் பிரசிடெண்ட்டை பார்த்தால். வான்ஸ் என்ற பெயர், இனிமையான தோற்றத்துடன் ஒரு பேங்கின் பிரசிடெண்ட் என்ன லட்சணத்துடன் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தார். அவருடன் கூட இன்னொரு இளைஞர் இருந்தார். 30 வயது இருக்கும், ஒல்லியாக, தலை சரியாக வாரப்படாமல் நோஞ்சான் போல காட்சியளித்தான். அந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவனாக தோன்றினான். இவர் பேர் ஹாவர்டு மிஸ் லாரா, எங்கள் பேங்கின் வைஸ் பிரசிடெண்ட்டுகளில் ஒருவர் என்று அவனை அறிமுகப்படுத்தினவர் வான்ஸ். லாரா வணக்கம் தெரிவித்தார். உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று வான்ஸ் கேட்டார். நான் சிகாகோவில் ஒரு ஹோட்டல் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன், அதுக்கு பண உதவி தேவைப்படுகிறது. அவர் முகத்தை அவளுடன் பார்த்தாள் லாரா. அத்தியாயம் 14. பேங்க் பிரசிடென்ட் வான்ஸிடம், மிச்சிகன் அவென்யூக்கு பக்கமாக ஹோட்டல் கட்ட விரும்புகிறேன் என்றார் லாரா. ரொம்ப நல்ல ஐடியா. உங்கள் பங்குக்கு எவ்வளோ போடுவீங்க? $30 லட்சம். மீதியை நீங்கள் கடனாக கொடுங்க என்றார் லாரா. அவர் சிந்தனையில் ஆழ்ந்தார்.
உங்களுக்கு உதவி செய்ய இயலாது என்று தோன்றுகிறது. காரணம், உங்களிடம் மாபெரும் திட்டம் இருக்கிறது, மிகச்சிறிய பர்ஸ் இருக்கிறது. வேறு ஏதாவது? எனக்காக நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி ஜென்டில்மேன் என்று சொல்லிவிட்டு லாரா புறப்பட்டாள். வெளியே நடந்தபோது அவள் உள்ளம் குதித்து கொண்டிருந்தது. $30 லட்சம் என்பது கிளேஸ்பேயில் பிரம்மாண்டமான தொகை. இங்கே சிகாகோவில் அதை தூசு போல நினைக்கிறார்கள். தெருமுனை அவள் அடையும் சமயம், மிஸ் லாரா என்றொரு குரல் அழைத்தது. திரும்பி பார்த்தால் பேங்க் பிரசிடென்ட் வான்ஸ் தனது வைஸ் பிரசிடென்ட் என்று அறிமுகப்படுத்திய இளைஞன் ஹவர்ட் தான் வந்து கொண்டிருந்தான். என்ன என்றான். உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான் அவன். ஒரு கப் காஃபி சாப்பிடலாம் பாருங்களேன். லாரா முறைத்தார். இந்த சிகாகோவில் மொத்த பேரும் காம பிசாசுகள் தானா? அடுத்த தெருவில் ஒரு நல்ல காஃபி ஹோட்டல் இருக்கிறது என்றான் அவன் மீண்டும். சரி என்றால் லாரா சலிப்புடன். காஃபி சாப்பிடுகையில் ஹாவர்டு சொன்னான். உங்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்கிறேன் என்று நீங்கள் நினைக்காமல் இருந்தால் ஒன்று சொல்லட்டுமா? லாரா அவனை அலுப்புடன் பார்த்தபடியே இருந்தாள். சொல்லுங்கள். முதலாவது, உங்கள் திட்டமே தப்பானது. ஏன் திட்டம் நடக்காதுங்கிறீங்களா என்றால் லாரா சிறிது கோபத்துடன். இல்லை, மாறா நட்சத்திர ஹோட்டல் கட்டுவது பிரமாதமான ஐடியாங்கிறேன். அவளுக்கு வியப்பு ஏற்பட்டது. பின்ன ஏன்? சிகாகோவுக்கு ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல் தேவைதான், ஆனால் அதை நீங்கள் கட்டக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல இடத்துல பழைய ஹோட்டல் ஏதேனும் இருக்கிறதான்னு பாருங்கள், அதை வாங்கி ரீமாடல் செய்யுங்கள். குறைந்த விலையில் வாங்கக்கூடிய பழைய ஹோட்டல்கள் எவ்வளவோ இருக்கிறது. உங்களிடம் இருப்பது $30 லட்சம் போதும். பிறகு அதை புதுப்பிக்கவும் நட்சத்திர ஹோட்டலாக மாற்றவும் பேங்க்கில் கடன் கேளுங்க, கொடுப்பாங்க. லாரா யோசனையில் ஆழ்ந்தாள். இவர் சொல்வது சரிதான், நல்ல யோசனையாகத்தான் தோன்றுகிறது. இன்னொரு விஷயம் என்றான் ஹாவர்ட். நீங்கள் ஒரு கட்டிடக் கலைஞரையும் மேஸ்திரியும் பிடிக்க வேண்டும். எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு மொத்தமான திட்டமாக நீங்கள் சமர்ப்பித்தால் பேங்க்கில் உங்களுக்கு கடன் கொடுக்க முன் வருவாங்க. கிளேஸ்பேவில் ஃபோர்மன் ஸ்டீலிடம் மாட்டிக்கொண்டது லாராவுக்கு நினைவு வந்தது. நீங்கள் சொல்வது புரிகிறது. உங்களுக்கு தெரிந்த நல்ல கட்டிடக் கலைஞரும் மேஸ்திரியும் யாராவது இருக்காங்களா? ஹாவர்ட் புன்னகையுடன் பலரும் தெரியும் என்றான். உங்கள் யோசனைக்கு ரொம்ப நன்றி என்றாள் லாரா. சரியான இடம் கண்ணில் பட்ட உடனே உங்களிடம் அதை பற்றி பேசட்டுமா? எப்போது வேணும்னாலும் வரலாம், மகிழ்ச்சி. என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாருங்களேன், பேசலாம் என்பது போல் அவன் ஏதாவது சொல்லக்கூடும் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் இன்னும் கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களா மிஸ் லாரா என்று மட்டுமே சொன்னான். லாரா மறுபடியும் சிகாகோ நகரத்தின் தெருக்களில் அலைய ஆரம்பித்தாள். ஆனால் முன்பு பார்த்தது போல் அல்லாமல் இப்போது வேறு கண்ணோட்டத்துடன் பார்த்து கொண்டு சென்றாள். ஒரு அவென்யூ வழியே போய்கொண்டிருந்த போது உலக யுத்தத்துக்கு முன் கட்டப்பட்ட பழைய ஹோட்டல் ஒன்று கண்ணில் பட்டது. வெளியே போர்டில் இருந்த பெயரில் சில எழுத்துக்கள் அழிந்து போயிருந்தன. லாரா முதலில் அதை கடந்து சென்று விட்டால், பிறகு சட்டென்று நின்றாள். அதை இன்னும் கூர்ந்து கவனித்தாள். முன்புறம் அழுக்கும் தூசியுமாக இருந்ததால் ஒரிஜினலாக என்ன வர்ணம் அடித்திருந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 8 மாடிகள் இருந்தன. லாரா திரும்பி வந்து ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். வெளிப்புறமே தேவலை என்னும்படி உள்புறம் மோசமாக இருந்தது. கிழிந்து போன ஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்த ஒரு குமாஸ்தா குடித்து கலாட்டா பண்ணி கொண்டிருந்த ஒரு ஆளை வெளியேற்றி கொண்டிருந்தான். வரவேற்பு அறை மேஜை ஏதோ டிக்கெட் கொடுக்கும் கவுண்டர் மாதிரி இருந்தது. முன்ஹாலில் கோடியில் மாடிப்படி சென்றது. முன்னொரு காலத்தில் மேலே பெரிய பெரிய அறைகள் இருந்திருக்கும். இப்போது அலுவலகங்களுக்கு வாடகை விட்டிருந்தார்கள். ஒரு டிராவல் ஏஜென்சி, ஒரு தியேட்டர் டிக்கெட் விற்பனை நிலையம், ஒரு வேலை தேடித்தரும் ஸ்தாபனம் ஆகிய இருப்பதை கவனித்தாள் லாரா. அந்த குமாஸ்தா தன் மேஜைக்கு திரும்பினான். உனக்கு ரோம் வேண்டுமா என்றான். இல்லை, நான் வந்தது. அவள் பேச்சை முடிக்குமுன் இறுக்கி பிடித்த கவர்ச்சி உடையில் ஒரு பெண் வந்து, மைக் சாவி கொடு என்றாள். அவள் பக்கத்தில் வயதான நபர் ஒரு இருந்தார். உங்களுக்கு என்ன வேணும் என்று குமார்சா மறுபடி கேட்டான். இந்த ஹோட்டல் விஷயமா வந்திருக்கேன். இந்த விற்பதாக இருக்கிறீங்களா? இங்கே எல்லாமே விற்கப்பட வேண்டியது தான். உங்கள் அப்பா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறாரா? இல்லை, நான் தான் என்றாள் லாரா. அவன் அவளை வியப்புடன் பார்த்து, அப்படியா? டைமண்ட் பிரதர்ஸ்னு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவர்கள் ஒருவரை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பல அறத பழசான ஹோட்டல்களை அவங்க நடத்துகிறாங்க. எங்கே அவர்களை பார்க்கலாம்? அவன் ஒரு முகவரியை கொடுத்தான். இந்த ஹோட்டலில் உள்ளே போய் பார்க்கலாமா? தாராளமா என்றவர் சிரித்தான். யார் கண்டது? நீங்களே ஒரு நாள் என் முதலாளியாக வந்தாலும் வருவீங்க. நான் முதலாளியாகி வந்தால் கூட உன்னை வேலைக்கு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று லாரா எண்ணிக்கொண்டாள். கூர்மையாய் பரிசீலித்தவாறே அவள் அந்த ஹாலை வட்டமிட்டாள். நுழைவாயிலில் பழைய பாணியில் படிகள் இருந்தன. ஏதோ தோன்றவே கிழித்து போய் தூசி படிந்திருந்த விரிப்பின் நுனியை மெல்ல தூக்கி பார்த்தாள். அதன் அடியில் மங்கலான பளிங்குத்தரை தெரிந்தது. மாடிப்படிக்கு ஏறும் இடத்தை அடைந்தாள். கவர்களில் சிவப்பு கலர் வால்பேப்பர்கள் அங்கங்கே பீந்து கொண்டிருந்தன. ஓரத்தில் கொஞ்சம் கிழித்து பார்த்தால் அங்கும் அதே பளிங்கு. சிறிது சிறிதாக லாராவுக்கு பரபரப்பு ஏற்பட்டது. மாடிப்படியில் கைப்பிடிக்கு கருப்பு பெயிண்ட் அடித்திருந்தது. ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டாள்.
குமாஸ்தா கவனிக்கிறானா என்று. கவனிக்கவில்லை. தன் ஹோட்டல் ரூம் சாவியை பையிலிருந்து வெளியெடுத்து மெதுவே கொஞ்சம் பெயிண்டை சுரண்டினாள். அவள் வேண்டுதல் பலித்த மாதிரி சுத்தமான கெட்டி பித்தளையில் கைப்பிடி செய்யப்பட்டிருந்தது. லிஃப்டை நெருங்கினாள். அங்கும் கருப்பு பெயிண்ட் சுரண்டினாள். அவையும் நல்ல பித்தளை. தன் படபடப்பை மறைத்து கொண்டு குமாஸ்தாவிடம் வந்தாள். ஏதாவது ஒரு ரூமை போய் பார்க்கலாமா? அவன் தோள்களை குலுக்கிண்டு ஒரு கஷ்டமும் இல்லை என்று கூறி ஒரு சாவியை எடுத்து தந்தான். எண் 410. லாரா லிஃப்டில் ஏறிக்கொண்டாள். அது பழசாயிருந்தது. மெதுவாகத்தான் நகர்ந்தது. இதை புதுப்பித்தாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். உட்புறம் படங்கள் மாட்ட வேண்டும். ஹோட்டலை எப்படியெல்லாம் அழகுபடுத்த வேண்டும் என்று அவள் மனதுக்குள் கற்பனைகளோடு தொடங்கிவிட்டன. 410 எண் அறை மகா கன்றாவியாக இருந்தது. ஆனால் அதை பிரமாதமாக மாற்றியமைக்க முடியும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிந்தன. அந்த அறை அவ்வளவு பெரிதாக இருந்தது ஒரு ஆச்சரியம். உள்ளே செய்யப்பட்டிருந்த வசதிகள் கர்நாடகமாக இருந்தன. மேஜை, நாற்காலி, சோஃபா முதலியவற்றை எந்த கவர்ச்சியும் தென்பட காணும். குமாஸ்தாவிடம் வந்து சாவியை திரும்ப கொடுத்தாள். அதே சமயம் லிஃப்ட் கதவு திறந்தது. அந்த கவர்ச்சி பெண்ணும் அந்த நடுத்தர வயது ஆளும் வெளியே வந்தார்கள். குமாஸ்தாவிடம் அந்த பெண் சாவியை கொடுத்து கொஞ்சம் பணமும் தந்தாள். தேங்க்ஸ் மைக் என்றாள். கைவீசி அவளுக்கு விடை கொடுத்து விட்டு லாராவின் பக்கம் திரும்பினான் குமாஸ்தா. மைக், அப்போ நீங்கள் மறுபடியும் வருவீங்களா? ஆமாம், மறுபடியும் வருவேன் என்று லாரா உறுதியாக சொன்னாள். அடுத்தபடியாக லாரா சென்றது நகர ஆவணங்கள் காப்பகத்துக்கு. தான் பார்த்து வைத்துள்ள ஹோட்டல் பற்றிய தஸ்தாவேஜுகளை காட்டும்படி கேட்டால் $10 கட்டணம் பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட தஸ்தாவேஜுகள் பற்றிய ஃபைலை தந்தார்கள். டைமண்ட் சகோதரர்கள் அதை 5 வருடத்துக்கு முன்பு $60 லட்சம் வாங்கியிருந்தார்கள் என்று தெரிந்தது. டைமண்ட் பிரதர்ஸின் அலுவலகம் ஸ்டேட் ஸ்ட்ரீட் என்ற பகுதியில் ஒரு மூலையில் ஒரு பழைய கட்டிடத்தில் இருந்தது. ஆசிய நாட்டு பெண் ஒருத்தி இறுக்கமான சிவப்பு ஸ்கர்ட் அணிந்திருந்தால் ரிசப்ஷனிஸ்டாக இருந்தாள். என்ன மிஸ் வேணும்? மிஸ்டர் டைமண்ட் நான் பார்க்கணும் என்றாள் லாரா. எந்த டைமண்ட்? யாராவது ஒருவரை ஜான் டைமண்டை பார்க்க ஏற்பாடுகிறேன் என்றவள் டெலிஃபோனை எடுத்து, ஜான், உங்களை பார்க்க ஒரு பெண்மணி வந்திருக்கிறான் என்றாள். மறுமணியில் ஜான் கூறுவதை ஒரு நிமிடம் கேட்டபின், என்ன விஷயம்னு கேட்கிறார் என்றாள். அவருடைய ஹோட்டல்களில் ஒன்றை நான் வாங்க விரும்புகிறேன். உங்களுடைய ஹோட்டலில் ஒன்று அவங்க வாங்க வந்திருக்காங்களாம். சரி என்று டெலிஃபோனில் மறுபடி கூறியவள், உள்ளே போங்கள் என்றாள் லாராவிடம். ஜான் டைமண்ட் நல்ல குண்டு மனிதராக இருந்தார். நடுத்தர வயது, உடம்பெல்லாம் புசு புசு என்ற ரோமம். ஒரு காலத்தில் ஏராளமாய் கால்பந்து விளையாடியவர் போல அவர் தோற்றமும் முகமும் இருந்தன. அரைக்கை சட்டை அணிந்து ஒரு பெரிய சுருட்டை போய்த்து கொண்டிருந்தார். லாரா உள்ளே நுழைந்தது. நிமிர்ந்து பார்த்தார். என் ஹோட்டலில் ஒன்றை வாங்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னதாக என் செக்ரட்டரி சொன்னால், உங்களை பார்த்தா ஓட்டு போடுற வயது கூட வந்த மாதிரி தெரியலையே. ஓட்டு போடக்கூடிய வயது வந்து விட்டது எனக்கு. உங்கள் ஹோட்டலில் வாங்கக்கூடிய வயதும் வந்து விட்டது என்றால் லாரா. ஓஹோ, அப்படியா? எந்த ஹோட்டலு? கோரஸ்லில் ஹோட்டல் என்றாள் லாரா. என்னது? அந்த ஹோட்டலின் பெயர் பகுதியில் 2-3 எழுத்துக்கள் உதிர்ந்து விட்டதால் அப்படி தோன்றியது. காங்கிரஸில் ஹோட்டல் என்று முழு பெயர் நினைக்கிறேன் என்று லாரா சிரித்தபடி. தொடரும்.